புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் தலைநகர் சென்னைக்கு அருகே திருமழிசையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது நேமம். இயற்கை எழில் கொஞ்சும் இத்திருவூரிலே எழுந்தருளி அருள்வாளிக்கும் ஸ்ரீ ஆவுண்டீஸ்வரர் உடனுரை அமிர்தாம்பிகை திருக்கோயில். இன்றைய அருள் நேரத்தில் ஜெயா தொலைக்காட்சி அன்பர்கள் வாழ்க்கையிலே இறை அருள் பெறுக. ஆவுண்டீஸ்வரர் உடனுரை அமிர்தாம்பிகையை தரிசனம் செய்ய போகிறோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அன்பர்களே, காமதேனுவும் அதன் மகள்களான நந்தினி, சபழி, விமலை, பட்டி என பசுக்களும் பால் ஒழிந்து வணங்கும் சக்கரமே ஆசுர நேமம் என்பதாகும். நேமம் என்ற பெயரில் விளங்கும் தலங்கள் யாவும் பசுக்கள் பால் ஒழிந்து வழிபடும் தலங்களே ஆகும். நியமம் என்பதே காலப்போக்கிலே மருவி நேமம் என்றானது. அவ்வகையிலே திருத்தலமாக விளங்குவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நேமம். இங்கே ஈசான மூலையில் திருக்கோயில் அமைந்திருப்பது அரிதான ஒரு அம்சம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துவே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. அன்பர்களே, முன்னொரு காலத்தில் அடர்ந்த செடிகளின் நடுவே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தானாகவே பால் பொழிந்து வந்தது ஒரு காராம்பசு. பால் சுரக்கும் அளவானது கணிசமாக குறைவதை கவனித்த மாடு மேய்ப்பவர் பசு மீது கடும் கோபம் கொண்டு பசுவை சாட்டையால் அடித்தார். அதன் பின்புதான் காராம்பசு பால் பொழிந்த இடத்தில் புதருக்கு நடுவே சிவலிங்கம் ஒன்று இருந்தது வெளி உலகத்திற்கு தெரிந்தது. பசுவுக்கு கிடைத்த சாட்டையடிகளை அந்த சிவலிங்கம் தாங்கிக் கொண்டது. சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலேயே சிவபெருமான் ஆவுண்டீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் இன்றளவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார். இந்த தலபுராணத்தை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் சாட்டை வடுக்கள் சிவலிங்கத்தின் மீது இன்றும் காணப்படுகின்றன. அன்பர்களே, நம் வாழ்விலே தினம்தோறும் மேடு பள்ளங்களை, நன்மை தீமைகளை, இன்ப துன்பங்களை மாறி மாறி காண்கிறோமே, இதற்கு என்ன காரணம் என்று
ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது தெரியுமா? நம்முடைய முன்னோர்களின் சாபத்தினாலும் நாம் செய்த பாவத்தினாலும் நம் வாழ்க்கையில் நீங்காவடுக்கள் பிரச்சனைகள் தோன்றுவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அன்பர்களே, பித்ரு சாபம் போக, முன்னோர்களின் சாபம் விலக, அவர்களின் ஆன்மா திருப்தியடைய இவ்வாலயம் பித்ருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது. அமாவாசை நாட்களில் இத்திருத்தலத்தில் அருள்மிகு ஆவுண்டீஸ்வரர் அன்னை அமிர்தாம்பிகை வழிபாடு மகத்தான பலன்களை தருகிறது. அன்பர்களே, தமிழ் இலக்கியம் என்பது நம் வாழ்க்கையை எடுத்துரைக்கும் ஒரு ஆவண வரலாறு அல்லவா? பழந்தமிழ் இலக்கியங்களிலே நேமம் என்பதை குறிக்கும் விதமாக நியமம் என்ற சொல் காணப்படுகிறது. பழந்தமிழரின் வாழ்க்கை பண்பாட்டு ஆவணங்களாக விளங்கும் தமிழ் இலக்கியங்களிலே நற்றிணையில் நெடுங்குடி நுடங்கும் நியமமூதூர் என்ற வரி காணப்படுகிறது. சீவக சிந்தாமணியில் நெடுநீர் கழனி சூழ் நியமம் என்றிருக்கிறது. திருமுருகாற்றுப்படையிலோ திருவீற்றிருக்கும் தீது தீர் நியமம் என்றும், மலைபடுகடாமில் விழுப்பெரு நியமம் என்றும், பதிற்றுப்பத்தில் பொன்னுடை நியமம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆலயத்தில் கிடைத்த கல்வெட்டின் மூலம் இக்கோயில் 2ஆம் ராஜராஜ சோழனின் 24வது ஆட்சியாண்டான கிபி 1170க்கு முன் இக்கோயில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கல்வெட்டுக்களிலே இறைவன் பெயர் திரு அகஸ்தீஸ்வரமுடைய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காலப்போக்கில் அதுவே ஆவுண்டீஸ்வரர் என மருவியிருக்கலாம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் குறிப்பிட்டதைப் போல சிவபெருமான் அன்பு வடிவமாக உலக மக்களுக்கு அருள் புரிகிறார். அன்பர்களே, உயிர்களை உருவாக்கும் ஜீவநதி எது தெரியுமா? பெண் இனம். பெண் இனம்தான் மனித உயிர்களை உருவாக்கும் ஜீவநதி. பெண்களின் பிறப்பிற்கு ஆதார சக்தியாக விளங்கும் திருத்தலம் இந்த நேமம். தெய்வ பசுக்கள் எப்படி ஆசுரநேம சக்கரத்திற்கு பால் பொழிகின்றனவோ அதுபோல்தான் ஈன்றெடுக்கும் ஜீவனுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு நாள்தோறும் அமுதை புகட்டும் அருள் வடிவமல்லவா அன்னை. தாய்க்குலம்தான் உலகத்தில் தலை சிறந்த குலம் அல்லவா? உலக ஜீவன்களின் உன்னத வாழ்விற்கு தேவையான மூலாதார அமிர்த சக்திகளை தரும் அம்பிகையாக நேமத்தில் எனை ஆளும் தேவி
குடிகொண்டிருக்கிறாள். அன்பே வடிவமான அன்னை, தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பது தமிழ் மக்களின் உணர்வு, நம்பிக்கை, வாழ்க்கை பண்பாடு. அப்படித்தான் தேவியும் இத்திருத்தலத்திலே குடிகொண்டிருக்கிறாள். இந்த அமிர்தாம்பிகை உலக சிருஷ்டிக்கு முன்னரே மாதர்குலம் உய்வு பெற வேண்டி ஆவுண்டீஸ்வரரின் திருவருளை நாடி தவம் புரிந்து சிவனை மணந்ததலம் இந்த நேமமாகும். ஆக பெண்களின் நல்வாழ்விற்காக அன்னை தவமிருந்து அருள் பெற்று தந்த தலமாக இத்திருவூர் விளங்குகிறது. அன்பர்களே, பெண்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் நேரில் வந்து ஆவுண்டீஸ்வரரையும் அன்னை அமிர்தாம்பிகையையும் வழிபட்டு செல்ல வேண்டிய தலம் இத்திருத்தலம். அன்பர்களே, குழந்தை பேறு வேண்டுவோர்க்கு இத்திருத்தலம் கண்கண்ட தலமாக விளங்குகிறது. பெண்கள் இங்கு பெருமளவில் வந்து சக்தியையும் சிவத்தையும் வழிபடுகிறார்கள். புத்திரபாக்கியம் வேண்டும் பக்தர்கள் நவராத்திரியிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் அன்னைக்கு வளையல்களை காணிக்கையாக்கி வழிபடுகிறார்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமைபங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. சிவ ஆலயங்கள் சில நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரத்தலமாக விளங்குகின்றன. அதைப்போல மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இத்திருத்தலத்து இறைவனை வேண்டினால் வேண்டியது வேண்டியபடி நடக்கும். நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் வழிகாட்டுகிற போது மக்களுக்கு மகம் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்த மக்களுக்கு இத்திருத்தலத்தையே பரிகாரத்தலமாக கூறுகிறோம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபடுவதன் மூலம் அவர்கள் குறைகள் அனைத்தும் நீங்குகின்றன. இத்திருத்தலத்திலே அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டவனின் அனுக்கிரகத்தை பரிபூரணமாக பெறலாம். அன்னாபிஷேகம் சகல கோடி பாவங்களையும், எஜ்ஜென்மத்திலே எந்த பாவங்கள் நாம் புரிந்திருந்தாலும் அத்தனையையும் நீக்கும் அருமருந்து அன்னாபிஷேகம். இத்தலத்து இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்தால் வேண்டியதை வேண்டியபடி அருள்கிறார். இத்திருத்தலத்திலே அமைந்திருக்கும் அமுத யோகீஸ்வர பைரவரை சனிக்கிழமைகளில் தரிசித்தார். சனி திசையால் ஏற்படும் தீமைகள் விலகும், செய்வினையால் ஏற்படும் ஆபத்துக்கள் நீங்கும்.
பல கோடி யுகங்களாக இப்பூவுலகை தாங்கும் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு நேமம் திருக்குளதீர்த்தத்தில் நீராடி தம் களைப்பை இமைப்பொழுதில் போக்கிக் கொள்ள உதவும் ஔஷத தீர்த்த தலமாகவும் பிணிதீர்க்கும் அருட்பெரும் ஆலய பூமியாகவும் நேமம் ஸ்ரீ அமிர்தாம்பிகை சமேத ஸ்ரீ ஆவுண்டீஸ்வரர் ஆலயம் விளங்குகிறது. இந்த ஊர் பேர் நேமம். திருமழிசையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருநின்றவூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. ஸ்ரீபெரும்பந்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் நேமம்ன்ற ஒரு அழகிய கிராமம் இருக்குது. இந்த கோயில் பேர் ஆவுண்டீஸ்வரர் அமிர்தாம்பிகை உடனுரைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயங்கொண்ட சோழரால் உருவாக்கப்பட்ட கோயில். இது சுயம்பு சிவன். ஒரு காலத்தில் ஒரு வனமாக இருந்தது, அந்த காடாக இருந்தது. அந்த காட்டில் ஒரு கற்கள் மட்டும் தானாகவே வெளியே வந்ததாக ஒரு ஐதீகம். வரச்சே பசுக்கெல்லாம் பகவான் மேலே பால் பொழிஞ்சா ஒரு ஐதீகம். அதுவும் காராம் பசுக்கெல்லாம் பால் பொழிஞ்சா ஒரு ஐதீகம். அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, காராம் பசுக்குடைய பால் வீரியமாக இருந்தால பகவானுடைய சிரசில் சோடையாக இருக்கும். மாடு மைப்பன் வந்து அந்த பசுக்களை சாட்டியாலே அடிக்கிறச்சே அந்த பசுக்களை பகவானை கட்டி தழுவிண்டாலாம். அதனால தான் ஆவுண்டீஸ்வரன் பேர். ஆவென்றால் பசு, பசுக்களுக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த கோயில் கிட்டத்தட்ட 100 வருஷமாக மூடப்பட்டு யாருமே பராமரிப்பு இல்லாமல் மண்ணோட மண்ணாக சாய்ஞ்சு போயிடுத்து. 97 தமிழ்நாட்டில் 2661 சிவஸ்தலங்களுக்கு முக்கியமான ஒரு நேமம்ன்ற ஒரு இடத்துல முக்கியமான ஒரு சேத்திரமாக இது நிகழ்ந்திருக்கு. இங்கே இருக்கிற காற்று, இங்கே இருக்கிற நீர் மூலிமா லோகத்தில் கருவே தெரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. புத்திரபாக்கியம் அவருக்கெல்லாம் வடக்க பார்த்து குளிச்சுட்டு பசினுடைய பாலை இளஞ்சூடோடு அபிஷேகம் பண்ணால் உடனடியாக புத்திரபலம் கிடைக்கிறதாகவும், பெரியவாளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, காசிக்கு போய் பண்ணுறதும் இங்கே பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு இருக்கா. இந்த இடத்துக்கு பெரிய பித்திரு சேத்திரம், இந்த குளத்துக்கு பேர் அக்னி தீர்த்தம், ஔசிக தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ஒரு நட்சத்திர கோயில். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு இங்கே அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கன்னிராசிக்காரர்கள் வெளியே இருக்க துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பானலிங்கத்துக்கு வெண்ணையாலையும் ஆவுடையாருக்கு சந்தனத்தாலையும் காப்பு பண்ணால் அவளுடைய பிரச்சனைகள்லாம் தீரதான் இங்கே ஒரு ஐதீகம். பெண்ணாக பிறந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு முறையாக தரிசிக்க வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெண்ணாக பிறந்தால் தன்னுடைய நன்றி கடன் தெரிவிக்கிறதுக்காக வளையல் மாலை சாத்தது இங்கே ரொம்ப விசேஷம்னு இருக்கா. அம்பாளுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணி மஞ்சள் காப்பு சாத்துவோம். அந்த மஞ்சளை விநியோகம் பண்ணால் எல்லா நோய் நொடிகளுக்கெல்லாம் சரியாகும். பித்திருக்காரியங்களுக்கு வீட்டில் தொந்தரவுகள் இருந்தால் அது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அலுவலகளில் இருக்க பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் ஒரு காலத்தில் அமிர்தபுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேமம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேமனம் அப்படின்னு ஆயிருக்கு. இது கல்வெட்டில் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெயங்கொண்ட சோழரால் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பர்களே, பித்ருதோஷம் நீங்கவும், நம்மை பீடித்த நோய்கள் நீங்கவும், காலன் நம்மை தழுவும் போது வலியும் சஞ்சலமும் இல்லா நிலை அடையவும் நாம் வழிபட வேண்டிய அற்புத திருத்தலம் இது. சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாழும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே.